வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்ற வீடியோனுடைய தொடர்ச்சியாக இப்போ அந்த கேபாஸ் என்ற சொல்ல இன்னும் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து எக்ஸாம்பிளோடு கொடுக்குறேன் பாருங்கள். மேரே பாஸ். மேரே பாஸ் அப்படின்னா என் அருகே அல்லது என்னிடத்தில். மேரே பாஸ் रुपया है, என்கிட்ட பணம் இருக்குது. மேரே பாஸ் कुछ भी नहीं है, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. மேரே பாஸ் बहुत कम रुपये हैं, என்னிடம் ரொம்ப கம்மியாக தான் பணம் இருக்குது. I have very less money. तुम मेरे पास आकर बैठो, நீ என் பக்கத்தில் உட்கார். You come and sit near to me. मेरे पास कोई नहीं आया, என்கிட்ட யாரும் வரல. Nobody came to me. இந்த எக்ஸாம்பிளில் எல்லாத்துலேயுமே ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று பொசஷன் ஆஃப் எ திங், இன்னொன்று நியர் என்ற சென்ஸில் சொல்லி வந்திருக்கிறேன். இதில் என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னா, மேரே என்ற சொல்ல எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதற்கு கிராமட்டிக்கலாக சொல்கிறது வேறு விஷயம். ஆனால் இதை பேச்சு வழக்கில் ஸ்போக்கன் ஹிந்தியில் மட்டும் எடுத்துக்கிட்டு வர்றதுனால மேரே பாஸ் அப்படிங்கிறதுக்கு இரண்டு விதமான பொருளில் விதவிதமான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். அடுத்து துமாரே பாஸ், உன்னிடத்தில் என்ற பொருள் பட இதை இப்போ எப்படி சொல்லலான்னு பாருங்கள். துமாரே பாஸ் கித்தனா ரூபாயா ஹை, உங்ககிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்குது. ஹவு மச் மணி யூ ஹேவ். துமாரே பாஸ் குச் பி நஹி ஹை கியா, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா. டோன்ட் யூ ஹேவ் ஈவன் சம்திங். तुम्हारे पास और कुछ है, உன்னிடத்தில் வேறு ஏதாவது இருக்கா. Do you have anything. இந்த எக்ஸாம்பிளில் இன் பொசிஷன் ஆஃப் எ திங் அது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நியர் என்ற சென்ஸில் பாருங்கள். துமாரே பாஸ் கவுன் ஆயா, உங்ககிட்ட எவன் வந்தான் அல்லது யார் வந்தது. துமாரே பாஸ் கோய் ஆயா தா, உங்ககிட்ட எவனாவது வந்தானா. ஹேட் எனிபடி கம் டு யூ. இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எந்த சென்ஸில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த சென்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை அடுக்கி பேச கற்றுக்கணும். நெக்ஸ்ட் வேர்டு ஆப்கே பாஸ். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களிடத்தில். இந்த சென்ஸில் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆப்கே பாஸ் ஜிபே ஹே, உங்ககிட்ட ஜிபே இருக்கா. டூ யூ ஹேவ் ஜிபே. ஆப்கே பாஸ் கோய் சபூத் ஹே, உங்ககிட்ட ஏதேனும் ப்ரூஃப் இருக்கா. डू यू हैव एनी प्रूफ. आपके पास सब कुछ है, உங்ககிட்ட எல்லாமே இருக்கா. डू यू हैव एवरीथिंग. இந்த சென்ஸில் இந்த எக்ஸாம்பிளில் இந்த சென்ஸ் ஆஃப் பொசஷன், என்கிட்ட இந்த பொருள் இருக்குது
அல்லது உங்கள்கிட்ட இந்த பொருள் இருக்குதா அப்படின்றத பற்றி கேட்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். இப்போ இதே ஆப்கே பாஸ் என்ற வேர்டை வேறு ஒரு சென்ஸில், நியர் என்ற சென்ஸில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், பாருங்கள். मैं आपके पास कभी नहीं आऊँगा. நான் உங்ககிட்ட எப்போவுமே வரமாட்டேன். never I will come to you. இதுவரையிலும் பார்த்த எக்ஸாம்பிளில் मेरे पास, तुम्हारे पास, आपके पास என்ற 3 வேர்டு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு சில எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி பேசணுமோ பேசலாம். இனி வருகின்ற வீடியோக்களில் நிறைய ஒக்காபுலரிஸ் கிடைக்கும். நான் ஒக்காபுலரிஸும் உங்களுக்கு இந்த வீடியோக்களில் உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன். அதை பயன்படுத்தி நீங்கள் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசி பழகுங்க. செல்ஃப் ஓரியன்டாக நீங்களும் திங்க் பண்ணி விதவிதமாக நீங்கள் சென்டென்ஸை உங்களுக்குள்ளேயே பேசி பார்த்து பழகுனீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்போக்கன் ஹிந்தியை ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப சுலபமாகவும் நீங்கள் கற்றுக்க முடியும். அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம்.